பாத்திரம் சூடானதும் திக்கான பால் 1 கப்பு. பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. ஆற வச்சிடலாம். பாதாம் பால் நல்லா ஆறிடுச்சு. கிளாஸ் டம்ளர் டிஷ் அவுட் பண்ணிடலாம். ஐஸ் க்யூபை சேர்த்துருவோம். இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.